ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லபடியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி 4-5 நாள் லீவ் முடிஞ்சு இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் கல்யாண வீட்டு ஸ்டைலில் தேங்காய் பால் ஆட் பண்ணி பிரிஞ்சி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு பச்சை பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ். இதுதான் இதுக்கு தேவை. ரொம்ப காய் தேவையில்ல. ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, பட்டாணி இருந்துச்சு, அதை வச்சு ஆட் பண்ணியாச்சு செய்யலான்ட்டு. ஸோ குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்பைசஸ் போடலை. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரிஞ்சிக்கு காரமே பச்சை மிளகாய் தான். மிளகாத்தூள் நம்ம லைட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப எல்லோவாக இருக்காது, ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்காது. தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு லைட் ஒயிட்டாகவே இருக்கும். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்குனதும் புதினா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரிஞ்சிக்கு எல்லா காயும் போடணுன்னு கிடையாது. ஜஸ்ட் உருளைக்கிழங்கு, பட்டாணி இருந்தால் கூட ஓகே தான். கொஞ்சம் மில் மேக்கர் இருந்துச்சு, ஸோ நான் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ 1 கப் தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி 2 கப் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஸோ 1.5 கப்புக்கு 3 கப் வாட்டரை ஆட் பண்ணியாச்சு. 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் நம்ம 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கேசரி பவுடர், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை. பச்சை மிளகாவும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதி வர டைமில் நம்ம விசில் போட்டுடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 2 விசில் தான் இதுக்கு விட்டிருக்கேன். 2 விசில் வந்ததும் ஏர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு டேஸ்ட்டான பிரிஞ்சி ரெடி ஆகிட்ருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் இது தான் செஞ்சுருக்கேன். இது தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கலர்லேயே இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு சைடிஷ் தயிர் பச்சடி தான் செஞ்சேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.